பாபர் தன் மகன் ஹுமாயூனுக்கு விட்டு சென்ற உயிலில் சொல்கிறார், அருமை மகனே, வகை வகையான மதங்களை பின்பற்றுபவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். நீ உனது மனதை குறுகிய மத உணர்வுகள் பாதிக்க அனுமதிக்க கூடாது. நீ மற்ற சமூகத்தினரின் வழிபாட்டு தலங்களை ஒருபோதும் இடித்து சேதப்படுத்தக்கூடாது. பாரபட்சமற்ற முறையில் நீதி வழங்க வேண்டும். இது பாபர் தன் கைப்பட எழுதிய உயில். அர்ஜுனனுக்கு கண்ணன் செய்த கீதோபதேசம் போல புராண கட்டுக்கதை அல்ல. எனினும் அந்த பாபர் தான் கோயிலை இடித்ததாக குற்றம் சாட்டுகிறார்கள். இவர்கள் பழைய வரலாற்றை மட்டுமா திரித்தார்கள்? வெள்ளையனுக்கு எதிராக வீரப்போர் புரிந்து இறந்த முஸ்லிம் போராளிகளின் தியாகத்தையும் மறைக்கிறார்கள், திரிக்கிறார்கள். போர்த்துகீசியரை கடற்போரில் வென்ற கேரளத்தின் குஞ்ஞாலி மரைக்காயரையும், முதல் இந்திய சுதந்திர போருக்கு தலைமை தாங்கிய மன்னன் பகதூர் ஷாவையும் எத்தனை பேருக்கு தெரியும்? வெள்ளையர்கள் நடுநடுங்க வீரப்போர் புரிந்த ஃபைசலாபாத் மௌல்வி அகமது ஷாவை வெள்ளையனிடம் கைக்கூலி வாங்கிக் கொண்டு சதி செய்து கொன்றவன் அன்றைய அயோத்தியின் இந்து மன்னன் ஜெகநாத ராஜா என்பது யாருக்கு தெரியும்? முதல் சுதந்திர போருக்கு வித்திட்ட வேலூர் கோட்டை கலகத்திற்கு தலைமை தாங்கிய முஸ்லிம் தளபதிகள் சவுக்காலும் புளியம் விளார்களாலும் அடித்தே கொல்லப்பட்டது யாருக்கு தெரியும்? பகத்சிங்கை போலவே தூக்குமேடை ஏறிய அவனது தோழன் அஷ்வகுல்லா கானை யாருக்கு தெரியும்? தெரியக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்கிறது RSS கும்பல். அதனால்தான் புராண புழுகுகளை உண்மை போல சித்தரிக்கும் தொலைக்காட்சியில் திப்பு சுல்தானின் வரலாற்றை கற்பனை கதை என்று குறிப்பிடுகிறார்கள். இருட்டடிப்பு மட்டுமா? அந்த தியாகிகளை துரோகிகள் என்றும் தூற்றுகிறார்கள். அவர்களுடைய வாரிசுகளும் இந்த மண்ணின் மைந்தர்களுமான முஸ்லிம் மக்களை அந்நிய கைக்கூலிகள் என்று அவதூறு செய்கிறார்கள். எத்தனை பெரிய துரோகம்! உங்கள் இதயம் வலிக்கவில்லையா? கண்கள் பனிக்கவில்லையா இந்த அநீதியை கண்டு? சொல்லாத சோகம் யாரும் வெல்லாத வீரம், நெஞ்சோடு மோதும் இது கண்ணீரின் கீதம்.